பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். அன்பானவர்களே, ஏதோ உங்க ஞானி சாலமோன் ராஜா சொல்லுகிற காரியம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். ஞானத்தை யாரால பெற முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப எந்த மனுஷனிடத்துல எந்த மனுஷனிடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற, தன் ஆத்துமாவை சிநேகிக்கிற, தன் ஆத்துமாவின் மேல் அதிக கவனம் இருக்கிறதான ஞானத்தை தேவன் தருகிறார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் வழியாய் ஞானம் கிடைக்கிறது. அப்ப ஞானமுள்ள ஒரு மகன் ஒரு மகள் தனக்கு செய்து கொள்ளுகிறதான நன்மை என்னவென்றால், அவர்கள் தங்கள் ஆத்துமாவை சிநேகிக்கிறார்கள். தங்கள் ஆத்துமா பாதாளத்தின் வழியாய் போக விடமாட்டார்கள். அவருடைய ஆத்துமா அவர்களை குற்றப்படுத்த விடமாட்டார்கள். ஆகையால் ஞானமே முக்கியம் என்று எழுது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுகிறவர் இப்ப கீழே சொல்லுகிறார், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். ஏதோ இந்த காலை வேளையிலே ஞானத்தை பெற்றவர்கள் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறார்கள், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். மதியினம் நமக்கு தூரமாயிருக்க அதிகமாக தேவனுக்கு பயப்படுவோம். அதன் வழியாய் தேவன் நமது ஆத்துமாவை நேசிக்கிற நேசத்தை உள்ள வைத்து அறிவை நாம் காத்து கொள்ளும் பொழுது அடைகிறதான அந்த நன்மையும் கர்த்தர் நமக்கு தருவார். இது ரெண்டும் கிடைக்க தொடர்ந்து தேவனுக்கு பயப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை நேசிக்கிறான். மூட புத்திரனும் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் அவமானத்தையும் லட்சியம் கொண்டு வருகிறான். புத்தி இல்லாதவள் தன் சொந்த கைகளினால் தன் சொந்த வீட்டை, வாழ்க்கையை இடித்து போடுகிறாள். புத்தி உள்ளவள் தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள மனுஷர்கள் தகப்பனுடைய போதனைக்கு செவி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்ட சத்தியத்தின்படி உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிற அந்த ஞானத்தையும் அறிவை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற பொழுது நன்மையும் பிள்ளைகள் அடைய கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. God bless you, church. Have a blessed day. Amen.